ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சின்ன ஒரு ட்ரைவ் ஒன்று போகிறோம் பஞ்சிக்காவத்தை. அந்த ஒரு சைடில் அப்படியே இருக்குது ஒரு ஸ்டால்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்டில் இருக்கிறது எல்லாமே பைக் ரிப்பேரிங் அண்ட் பைக் ஸ்பேர் பார்ட்ஸ், பைக் சம்மந்தமான கடைங்க மட்டும்தான் இருக்குது. பைக் குமியும் டெய்லி இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். அது எப்போ போனாலும் இந்த பஞ்சிக்காவத் ஏரியா இப்படி தான் இருக்கும். இது வந்து நைட் ஒரு மார்னிங் 9க்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க வேலை. ஒரு நைட் ஒரு 7-8 மேக்ஸிமம் 7 o'clock லைட் இதுக்கு மட்டும் இங்கே வேலை நடக்கும். இங்கே என்னன்னு சொன்னால் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஸ்ரீலங்காவிலே மோஸ்ட் யூனிக் பிளேஸ்ன்னு சொன்னால் பஞ்சிக்காவத்தை. இந்த ஏரியா, இந்த ஜஸ்ட் ஒன் லேன், இந்த ஒரு லேனுக்குள்ள நீங்கள் ஒரு மோட்டர் பைக்குக்கான அத்தனை விஷயத்தையும் நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்த்து செஞ்சுக்கலாம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட இங்கே தான் வந்து அவங்களோட பைக்ஸை கொண்டுட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா புரியும் அப்போ உங்களுக்கு இது என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லிங்க. ஸ்ரீலங்காவில் எங்கேயுமே இப்படி ஒரு ஒன் லேன் மோட்டர் பைக்கு மட்டுமே ஒதுக்குன இடம்னு சொன்னால் பஞ்சிக்காவத்தை மட்டும்தான். ஸோ தட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே. So if you all need any bike requirements, come here. அவ்வளோதான் சொல்லுவேன். பைக்குக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், புது ஃபிட்டிங்ஸ், ரிப்பேர்ஸ், சர்வீஸ், என்ன வேணும்னாலும் இங்கே தான் வரணும். நீங்கள் இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு சொல்லணும், ஒரு சைட் மிரர் கேட்குறீங்க. சைட் மிரர் அந்த கடையில் இல்லாட்டி அந்த கடையில் வேலை செய்கிற பசங்க எங்கேயாவது கலட்டி சரி கொண்டாந்து தந்துடுவாங்க. அப்படி ஒரு இடம் தான் இது. ஸோ ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா, ப்ரைஸஸ் இது நெகோஷியேட் பண்ணி நீங்களே பண்ணிக்கலாம். சும்மா போனீங்கன்னு சொன்னால் ஓப்பனாக மண்டே கழுவிடுவாங்க. பட் அவங்களுக்கு வெளியில் இந்த ப்ராடக்ட் மார்க்கெட் ப்ரைஸை பற்றி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா ஈஸி டு ஹேண்டில் தெம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். அவங்க சொல்கிற விலைக்கு நீங்கள் கொடுக்க வரும். அப்படி இல்லாட்டி பார்கெயின் பண்ணால் ஓகே, பார்கெயின் பண்ணி ஷேப்பாக செஞ்சுக்கலாம் அவங்களோட. இது ஓகே. இங்கே இதிலேருந்து அந்த க்ரீன் கலர் போர்டு இருக்குது, ரைட்டுக்கு திரும்பலாம்னு சொல்லிட்டு. ரைட்டுக்கு திரும்பினா இந்த லேன் வந்து பஞ்சிக்காவத்தை அப்படியே நேராக போய்ட்டு மரதான ஜங்ஷன் ஏறி போகுது. ஆனால் இந்த லேனில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டுக்கு திரும்பி எங்கேயுமே போயிடாது. பிகாஸ் ரைட்டுக்கு மெயின் ரோட்டில் ரைட்டுக்கு திரும்பினா அது வந்து ஒன் வே. அதனால தான் இந்த சின்ன சின்ன பை ரோட்ஸ் இருக்குது. அந்த க்ரீன் கலர் போர்டில் பார்த்தா நம்ம ரைட் கட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி அந்த ரோடுக்கு வரலாம். அது நீங்கள் வந்து பார்த்தா தான் அந்த சிச்சுவேஷன் புரியும். ஒரு வேளை இந்த லைனில் வந்துட்டு வேற எங்கேயும் போகணுன்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். பிகாஸ் இஸ் ஒன் வே. இந்த ஒன் வே போயிட்டு இன்னொரு ஒன் வேக்குள்ளே தான் கனெக்ட் ஆகும். இப்போ அன்னைக்கு முன்னுக்கு போகும்போது நான் சொல்கிறேன் அது எப்படி கனெக்ஷன், எப்படி ட்ராஃபிக், எப்படி நீங்கள் இந்த ரோட்டில் வரும்போது உங்களோட எங்கள் டிரெக்ஷன்ஸை நீங்கள் இப்போ ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். இல்லாட்டி இன்றைக்கி வந்துட்டிங்கன்னா மாட்டிடுவீங்க, ஒன் வேல மாட்டிடுவீங்க. இப்போ இந்த 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 விஜய மோட்டர்ஸோடு இந்த லைன் முடியுது. இதோட பைக் ரிப்பேரிங், பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை எல்லாமே முடியுது. இதில் இருக்கும் ஒரு 1008 கடைக்கு மேலே இருக்குது. அவ்வளோ கடை இருக்குது. எனி ஸ்பேர் பார்ட்ஸ், எந்த பைக்குக்கான ஸ்பேர் பார்ட்ஸும் இந்த பஞ்சிக்காவத்தில் இட்ஸ் அவைலபிள். இப்போ வந்துட்டோம் நம்ம. இது வந்து ஆம் ஸ்ட்ரீட்லேருந்து டிரெக்டாக வந்து மரதானுக்கு கனெக்ட் ஆகிற ஜங்ஷன். லெஃப்ட்டில் இருக்கிறது என்னென்னா ரயில்வே ஸ்டேஷன். மரதான ரயில்வே ஸ்டேஷன் தான் லெஃப்ட்டில் இருக்குது. நேராக பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டவர் தூரத்தில் தெரியுது. திஸ் இஸ் ஒன் வே. இந்த பஸ், ஜீப், இந்த லாரியெல்லாம் போகுது. இந்த ஒன் வே நடுவில் ஒரு ரோட் பிரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அங்கிட்டும் ஒன் வே. ஆனால் லெஃப்டில் ஒன் வேல போனால் நீங்கள் மரதான பொராலைக்கு போகலாம். ரைட் சைடு ஒன் வேல போனால் பெட்டா மாதிரி, பெட்டாக்கு ரைட் கட் பண்ணுற ரோடு மாதிரி. அது இங்கே வரும்போது தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் என்ன சொல்லலாம், கொஞ்சம் ஐடியாவோடு வந்தீங்கன்னா மிஸ் ஆகாது இந்த இடத்துல. What else? This is Panchikkawatha Road, Colombo 10. Bye bye.